இந்த விஷயத்துல உங்களையே குறி வச்சு பேசுறாங்க சார். குறிப்பா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் சரியா குரல் கொடுக்கல. அவங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்தாங்க. நான் 4வது நாள் போனேன். இல்ல நீங்க அப்படி சொன்னாலும் அவங்க 5வது நாள் நான் போனேன். 4வது நாள் எம்எல்ஏ சிந்தனைச்செல்வன் போனார். 6வது நாள் முதலமைச்சரை சந்தித்தோம். தொடர்ந்து 7வது நாள்லேருந்து 13வது நாள் வரையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பில் இருந்தோம். அமைச்சரோடு பேசினோம், நேரு அவர்களோடு பேசினோம், சேகர்பாபு அவர்களோடு பேசினோம். முதலமைச்சரோடு பேசினது மட்டுமில்லாமல் அது தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசினோம். தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்லாம் இல்லை, இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணுவது ரொம்ப அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமாக இருக்குது. அப்போ இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது தான் முதன்மையானதாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று தூய்மை பணியாளர்களில் பெரும்பான்மை தலித்துகளாக இருக்கிறாங்க. அதனால் தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்புடையதல்ல. இது எல்லோருக்குமான பிரச்சனை. ஏன் இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது? அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்கள கை வைக்கும்போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தில் தலையிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் தலையிடலை? அவங்க ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாங்களே, அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்க? 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அதிமுகவுடைய பதில் என்ன?